guys, welcome back to our channel Deepak Rambo Official. Basically நீங்க thumbnailல பார்த்திருப்பீங்க நான் ஐபோன் வாங்க போறேன் அப்படின்ற சீரிஸ் எபிசோட் 2 கூட வெச்சிக்கலாம். எபிசோட் 2 தான். எபிசோட் 2ல நாங்க பார்ட் 2 guys, ஒரே வீடியோ பார்ட் 2 ஓகேங்களா. இதுல வந்து நான் என்னென்ன ஆக்சுவலி வாங்கினேன், எனக்கு என்னென்ன ஃப்ரீயா கிடைச்சிது, இதோட பிரைஸ் வேரியன்ட் எல்லாமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ வந்து நம்ம ஃபோன்லேருந்து போயிடலாம். ஃப்ரீ கிஃப்ட் லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரீ கிஃப்ட் வந்து பூர்விகால வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இதுதான் ஐஃபோன் வாங்கின பேக். இதுதான் இதான் கொடுத்துருக்காங்க. 13 வாங்கும்போது நல்ல ஒரு மெட்டீரியல் பேக் கொடுத்துருந்தாங்க. அது அப்ளைன்சஸில் மட்டும்தானா. இதில் இந்த மாதிரி லோக்கல் பேக் தான் கொடுத்தாங்க. பில்லு கிழிஞ்சிட்ருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்டேபிளாக எந்த ஒரு டேபிளும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாங்கியிருக்க ஃபோன் பேர் என்னென்னா ஐஃபோன் 17. நான் வந்து ஏரும் வாங்கலை, ப்ரோவும் வாங்கலை, ப்ரோ மேக்ஸும் வாங்கலை. 17 தான் வாங்கியிருக்கேன். இது என்ன வேரியண்ட்னா 256 GB இல்லை, அது வந்து 256 GB வந்து பேஸ் மாடலில் கிடைக்கும். இது எந்த வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக 512 GB வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணி வர வச்ச ஃபோன். அண்ட் இந்த கலருமே சில இடத்துல செங்கல்பட்டில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் டு பூர்விகா ஃபார் அரேஞ்சிங் மீ திஸ் கிரேட் ஐஃபோன் 17 ஃபார் மை செல்ஃப். தேங்க்யூ. ஓகே, இது வந்து 512 GB. உங்களுக்கு 256 GB வந்து எவ்வளோ சொன்னாங்க, 83,000 ஏதோ ஆஃபர்லாம் போக 82,000க்கு உங்களுக்கு பண்ணி தரேன்னாங்க. எந்த வந்து 512 GB, எந்த வந்து 1,10,000 ஐ மீன் 1,00,000 ரூபாய் 9,990 ரூபாய், 10 ரூபாய் கம்மி, 1,10,000 ரூபாய்க்கு. அது வந்து தானிக்கு தீனுக்கு அந்த ஃபீ இந்த ஃபீ இது நிறையா விஷயங்களுக்கு வந்து ஒரு 1000 கிட்ட ஆயிடுச்சு. இதான் ரவுண்டாக எப்படி சொல்கிறது, ஒரு 1,10,000 ரூபாய் ஆயிடுச்சு இந்த ஃபோன் வாங்குறதுக்கே எனக்கு. இப்போ நான் இப்போ ஷூட் பண்ணுற ஃபோனே வெறும் 90-95 தான். 95லாம் இல்லை, 90,000 ரூபாய் தான். 5,000 ரூபா வந்து நான் அப்போ பிராண்டட் கேஸ் நிறையா வாங்கினேன். அந்த 5,000 ரூபா சேர்த்து சொல்கிறேன். ஆப்பிளோட மேக்ஸிஃப் கேஸ் வாங்கினேன், அதோடு சேர்த்து சொல்கிறேன். ஃபோன் வந்து வெறும் 90,000 ரூபா, எல்லாமே போக 90,000 தான். இது வந்து வெறும் ஃபோன் மட்டுமே எனக்கு 1,10,000 ரூபாய். இதை நான் வந்து அன்பேக் பண்ணிடுறேன். இப்படி பண்ணுறது வந்து பண்ணிட்டேன். அது ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணுறது தான், ரீபேக் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு இது பார்க்க 16 மாதிரியே இருக்குன்னு தோணும், பட் 16ஓட ஃபோன் பெருசு. இது வந்து ஆக்சுவலி 17. நீங்கள் 16ல் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆக்சுவலி 17ல் வந்து மட்டும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு லைட் கலர்ஸ் விட்டுருக்காங்க. அதுலேருந்து இந்த 1,10,000 ரூபாய் ஐஃபோன் 17 வாங்கிட்டேன். 512 GB. இந்த ஃபோன் 256 இப்போ ஷூட் ஆகுறது சுத்தமாக பத்தாது. அதனால் 512 GB டபுளாக வாங்கியாச்சு. இது எனக்கு காஸ்ட் அரௌண்ட் ஆச்சு தான். ஓகே, காஸ்ட்டை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு கிளியர் பாக்ஸ் அவுட்ரு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். பின்னாடி வந்து தலைகீழ இருக்குது, ப்ளஸ் IMEI நம்பர்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாமா? லைட்டில் வச்சு ஓப்பன் பண்ணுவோம். இன்பமே இன்பம் தான். ஸோ ஐஃபோன் வந்து நம்ம ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஐஃபோன் 17. நம்ம எடுப்போமா? ஃபோன் வந்து எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஃபோன் பார்க்கலாம். ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன், ரீபேக் பண்ணி வச்சுருக்கேன். இது இருங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் இது வந்து ஐஃபோன் 17. இது வந்து நீங்கள் இப்போ லாக் போடுற பாருங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. இதோட டிஸ்பிளே சைஸ் மட்டுமே 6.3. ஐஃபோன் 13ஓட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. எனக்கு வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு மொத்த கையும் போயிடுது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கேமரா வந்து நமக்கு இப்போ டூயல் கேமரா கொடுத்த சிஸ்டம் தான் எப்பயுமே பேஸ் மாடலில். ஆனால் நமக்கு இப்போ அல்ட்ரா வைட்லையுமே 48 மெகா பிக்சல் வந்து வருது. ஓகேங்களா? ஃப்ரண்ட் கேமரா வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால்டு 18 மெகா பிக்சல். அதில் ஏதோ ஒரு நான் உங்களுக்கு அது வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் திஸ் இஸ் மை ஐஃபோன் 17. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா?
இப்போ நான் இந்த மூடை கிளிக் பண்ணேன்னா நான் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க வேண்டிய ஃபோட்டோவை நான் இப்படி போர்ட்ரேட்டில் பிடிச்சி நான் எடுத்துக்கலாம். திஸ் ஆல்சோ ஹேவ் ஃபார் வீடியோவும் நான் இப்படியே எடுத்துக்கலாம். லாங் ஃபார்ம் யூடியூப் வீடியோலாம் எடுக்கிறேன்னா நான் இப்படியே வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வேர்க்குது லைட் வெளிச்சதுக்கு. ஓகே, ஸோ இதுதான் இருக்குது. இதில் கேமராவில் புதுசாக தென் ஸ்பேஷியல்னு ஏதோ ஒன்று விட்ருக்காங்க. அது வந்து வேணா அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, விஷன் ப்ரோ இருக்கணும். விஷன் ப்ரோ ஃபஸ்ட்டு இந்தியாவிலே கிடையாது. அப்புறம் எதுக்கு இவங்க இந்தியன் வேரியன்ட் ஃபோன்ஸில் மட்டும் இதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிலப்பா. மிச்சபடி இன்டர்ஃபேஸ் எல்லாமே அந்த லிக்விட் கிளாஸில் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் வந்து ஒரு சில ஆப்ஸ் மட்டும் மெயினாக தேவைப்படுறது மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இதுதான் மொத்தத்தில் இந்த ஃபோனில் இருக்குது. ஆக்சுவலாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணவே இல்லை. டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணுறதுக்குள்ளே செம்ம டைம் ஆகிடுச்சு. ஆனால் சொல்லி கேன்சல் பண்ணிட்டு வெறும் ஃபோனை மட்டும் வாங்கிட்டேன். இப்போ ஃபோன் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதுதான் கைஸ் ஃபோன் பாக்ஸு. இதுக்குள்ளே இந்த ஒரு பிரைடட் கேபிள், இதை நான் பிரிக்கிற விரும்பலை. ஏன்னா என்கிட்ட இதே கேபிள் ஐபேடு தான் அப்படியே இருக்குது புதுசாக. நான் ஆல்ரெடி 15ஓட கேபிள் எங்கள் அப்பா அது இருந்தது. கட் பண்ணிக்கலாம் இதை மட்டும். 15ஓட கேபிள் எங்கள் அப்பா அது இருந்தது. அதுலேயே ஐபேடை சார்ஜ் போட்டு ஐபேட் கேபிளே நான் ஒழுங்காக சார்ஜ் பண்ணல. அந்த கேபிள் என்னைக்கு தெரிஞ்சு ஒழியுதோ அன்றைக்கி நம்ம இந்த நியூ கேபிள் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு முன்னெல்லாம் ஒரு பேப்பராவது கொடுப்பான். இப்போ அந்த பேப்பரும் கொடுக்கறது இல்லை, வெறும் ஒயர் மட்டும்தானா. 16லலாம் அந்த பேப்பர் கொடுத்துருந்தான். ஆமாம் 16ல் கொடுத்தான். பட் ஓவல் ஷேப்பில் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தான். ஃபஸ்ட்டு என்னன்னா சார்ஜரை கட் பண்ணானுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கரை கட் பண்ணானுங்க. மூணாவது இப்போ யூசர் மேனுவலி கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் ஃபோன் வாங்க போனீங்கன்னா ஒயரும் கட் பண்ணிடுவாங்க 18லலாம். அதுக்கடுத்து என்னென்னா பாக்ஸே கட் பண்ணிடுவானுங்க. ஃபோன் பாக்ஸ் ஒரு 1.5 லட்சம், ஃபோன் ஒரு 3/4 லட்சம் நீங்கள் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து நமக்கு ஒரு சிம் வச்சுக்கிற பின்னும் வருது. இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சேஃப்டி பின் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன். ஐ அக்ரி வித் தட். இது மட்டும் இல்லாமல் நான் ஃபோன் கோர்ஸும் என்னென்ன ஆக்சுவலி வாங்கியிருந்தேன்னு சொல்லி காமிச்சிடுறேன். பாக்ஸ் தான் விழுந்திருக்கும். பாக்ஸுக்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறேன். கேஸ் இல்லாமல் கையில் வச்சுக்கிட்டே பயமாக இருக்கு. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நான் போயிட்டு ஒரு கட் பண்ணிக்கலாம் இது கூட. ஓகே, நம்ம வந்து இந்த ஃபோனுக்கு போயிட்டு ஒரு நல்ல கவரும் வாங்கியாச்சு. ஃபோனுக்கு இந்த ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் ரேட் எவ்வளோ தெரியுமா கை? ஸ்டார்டிங் 800 ருபீஸ் தான் டெம்பர் கிளாஸ். நான் மொத்த பேக் கேஸு ஃபோனு லென்ஸு எல்லாமே 800ல் போடலான்னு நினச்சேன். டெம்பர் மட்டுமே 800 தான் ஸ்டார்டிங்கா. எனக்கா அவ்வளோதான் முடிச்சு விட்டா இங்கே போங்க அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஐஃபோன் 17 கோசம் இந்த கேஸ் வாங்கினேன். இதோட ரேட்டும் சேம் தான். என் ஐஃபோன் 17க்கான கேஸோட ரேட்டுமே கிட்டத்தட்ட 850 ரூபா இந்த கேஸ் ரேட். நான் என் மொத்த ஐஃபோன் 13க்குமே நான் வெறும் 300 ரூபாயில் டெம்பர் கிளாஸு பேக் கேஸ் போட்டேன். இந்த ஐஃபோன் 17 முந்தானே தான் லான்ச் ஆச்சு. போயிட்டு இன்றைக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, கேஸு டெம்பர் கிளாஸ்லாம் ரேட் சுத்தமாக கட்டுப்படி ஆகலை. மீஷோ ஃப்ளிப்கார்ட்லேயே ரேட்டு கம்மியாக இருக்குது. 16 எதாவது கொடுத்துட்டாங்களா? கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இல்லை ஆக்சுவலி இந்த கேஸ் போட்டோடனே என் ஃபோன் வந்து சூப்பராக ஆகிடுச்சு. இது கூட வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிஃப்ட்ஸுமே கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குது பாருங்கள். பட்டன் தான் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். அங்கே தெரிஞ்சு பாருங்கள். நான் ஜூம் நல்லாயிருக்கு. இதில் ஜூமிங் எல்லாமே நல்லாயிருக்கு. வ்ளாக் பண்ணுறதுக்குமே நல்லா தான் இருக்குது. இது கேமரா டெஸ்டிங்காக எடுத்து பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஓசியில் கொடுத்த கிஃப்ட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கணும். அதுட்டு வந்து ரொம்ப மெயின். 17 ஃபஸ்ட்டு ஓரம் வச்சுட்டு வரேன். ஓசியில் நமக்கு இந்த ஒரு கிஃப்ட்டு ஹேம்பர் பாக்ஸ் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் ஐஃபோன்ஸ்க்கா. ஆண்ட்ராய்டுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏர்பாட்ஸு ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தாங்க ஃபயர் போல்ட்லேருந்து. பட் அந்த பாக்ஸ் நமக்கு கிடைக்கல. நமக்கு வந்து ஐஃபோன் வாங்கினதுனால இந்த கரமும் பிடிச்ச பாக்ஸ் தான் கிடச்சிது. ஆனால் இதுலேயும் நல்லா இருக்குது கைஸ், நிறைய திங்ஸ். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் உள்ளே இருக்குது பெருசாக ஓப்பன் பண்ணல.
உள்ளே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ளே ஆக்சுவலி என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிடுறேன். ஜெப்ரானிக்ஸ்லேருந்து ஒயர்லெஸ் சார்ஜரோட அந்த கேபிள் இருக்குது, 3-in-1. நெக்ஸ்ட்டு இது என்ன பிராண்டு பேருன்னு தெரில, பட் நமக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் கிளாஸ். இதை பற்றின வீடியோ மட்டும் நான் தனியாக போடுறேன் கைஸ். இதில் இந்த வீடியோவில் நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஆக்சுவலி நான் கேட்டேன் ஒரு கடையில் வெளியே, எனக்கு வந்து 1200 ஆகும்னா, அதனால் நான் வாங்கலை. டிலேயில் பார்த்தா இதையே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நம்ப முடியாத ஒரு ஷாக். அதனால் நம்ம வந்து வாங்கியாச்சு. இதில் வந்து நமக்கு ஐஃபோன் போடலாம், ஏர்பாட்ஸ் போடலாம், வாட்சும் போடலாம். எப்படி சொல்கிறது, ஏதாவது வாலில் ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எனக்கு யூஸே கிடையாது. வாட்சும் என்கிட்ட கிடையாது, ஏர்பாட்ஸும் என்கிட்ட கிடையாது. அதனால் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் காரில் போகிற அன்றைக்கி ஃபோனுக்கு மட்டும் வேணால் யூஸ் பண்ணுவேன், மிச்சப்படி பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இது கூடயே நமக்கு வந்து சீட் டு சீட் வந்து ஒரு கேபிள் கொடுத்துட்றாங்க. அந்த கேபிள் ஆக்சுவலி கீழே இருக்குது. என்னோடய பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்து அந்த சி டைப் கேபிள் வந்து இட்ஸ் ஷூட்டிங் அப், அதனால் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் காரில் வந்து சி டைப் சொருக முடியாது. அதனால் மைக்ரோ அந்த பெரிய யூஎஸ்பியிலேருந்து சி டைப்புக்கு போகிற மாதிரி கேபிளில் இதை கனெக்ட் பண்ணி இது மூலயமா ஐஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து எல்லா மாடலும் உட்காரும். பட் 17 ப்ரோ மேக்ஸ் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாதுப்பா. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தீபக் நம்ம ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். Until then, see you, bye bye. With my next video, iPhone 17 வரும். Bye bye.